நாட்டுக்கு தேவைங்களா? இப்போ நீங்க பத்திரிகையில பார்த்திருப்பீங்க, திரு ரகுபதி எட்டப்பர் இங்கிருந்து போனவர், அப்படித்தானே? உங்களால் அடையாளம் காட்டப்பட்டவர் திரு ரகுபதி. இதே புரட்சி தலைவி அம்மா அவருக்கு அமைச்சர் கொடுத்த அழகு பார்த்தாங்க. இந்த கட்சிக்கு துரோகம் செஞ்சுட்டு எட்டப்ப மாதிரி அங்க போய் திமுக அடைக்கலம் இருந்துகிட்டு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு அவள் கொடுக்கின்ற அந்த செய்திய கக்கிட்டு இருக்கிறீங்க. இது நியாயமா? திரு ரகுபதி யாருன்னு அடையாளம் காட்டுது அண்ணா திமுக. அண்ணா திமுக தொண்டை ரத்தத்தை வேர்வையா சிந்தி உழைச்சி எம்எல்ஏ ஆக்குனாங்க. அண்ணா திமுக மந்திரி ஆச்சு. நீங்க எப்படியெல்லாம் இருந்தீங்கன்னு தெரியுமா? திரு ரகுபதி அவர்களே, எங்களை பற்றி பேசியிருக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி ஊழல் செஞ்சாருன்னு சொல்லிக்கிறீங்க. நான் நீதிமன்றம் போய் நிரபராதி என்று மக்கள் முன் நிற்கிறேன். உங்க கட்சி மந்திரி அப்படியே இருக்கிறாங்க, வாய்தா மேல வாய்தா வாங்கிட்டு இருக்கிறாங்க, வாய்தா மேல வாய்தா வாங்கிட்டு இருக்காங்க. என் மீது இதே திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் வழக்கு பண்றதுல வழக்கு போட்டாங்க. நான் வழக்கை சந்திச்சேன். யார் வழக்கு போட்டாங்களோ அவையில திரும்ப போறாங்க. நான் முடியாது, இதுவரைக்கும் என் மீது தவறா மக்களிடத்திலே அவதூறு பிரச்சாரத்தை பண்ணிக்கிறீங்க, அதனால நான் நீதிமன்றத்தில் வழக்கு நடத்துறேன்னு நீதியரசர் சொன்னார். வழக்கு போட்டவங்களே வாபஸ் வாங்குறாங்க, நீங்க எங்க நடத்துறீங்கன்னு. அவர் வாபஸ் வாங்கலாம், ஆனா சட்டமன்றத்தில் பேசி பதிவாகி இருக்குது, வெளியில பேசி மக்களிடத்தில் தவறான எண்ணத்தை என் மீது ஏற்படுத்தியிருக்கிறாங்க. நான் நீதிமன்றத்தில் நான் வழக்கை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு சந்தித்து நிரபராதி என்று உங்கள் முன் நிற்கிறேன். உங்களுக்கு தில்லு திராணி தெம்பு திமுக இருக்கிற அமைச்சருக்கோ இந்த முதலமைச்சருக்கோ முன்னாள் அமைச்சருக்கோ இருந்தா நீதிமன்றத்தில் போய் வழக்கு நடத்து, வாய்தா வாங்காத. நீ உச்ச நீதிமன்றம் வரைக்கும் என்ன வழக்கு கொண்டு போனீங்க, அங்கேயும் நிரபராதி தான் நிரூபிச்சுட்டு வந்தேன். மடியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை. ஸ்டாலின் அவர்களே, ரகுபதி அவர்களே, நீங்கள் எம்எல்ஏ ஆகும்போது நானும் எம்எல்ஏவாக தான் இருந்தேன். அப்போ உங்க சொத்து என்ன? நீங்க சாதாரணமா திருவள்ளூர் பஸ்ல ஏறி வந்தீங்க, திருவள்ளூர் போக்குவரத்து பஸ்ல ஏறி சென்னைக்கு வருவீங்க. என்னுடைய அண்ணார் அங்கே மேட்டூர்ல வேலையில் இருந்தார், அவரை பார்க்க திருவள்ளூர் பேருந்திலிருந்து அங்கே வந்து இறங்கி போவார். நான் சேலம் மாவட்ட கழகத்துடைய செயலாளராக 92 இருந்தேன். ஆக இதையெல்லாம் பார்த்தேன். உங்களுக்கு எத்தனை காலேஜ் இருக்குது, எத்தனை கல்லூரி இருக்குது, எவ்வளவு பினாமி சொத்து. நாவடக்கம் தேவை. இருந்தால் சக்கரம் சுத்திட்டு இருக்குது, கீழரக சக்கரம் மேல வரும். அப்போ நீங்க என்னென்ன ஊழல் செஞ்சீங்களோ அத்தனை தோண்டி எடுத்து மக்களுக்கு வெளிப்படுத்தப்படும். பண்ணலாம்ல? இவருக்கு எப்படி காலேஜ் வரும்? நீங்களும் தான் எவ்வளவு உழவு உழைக்கிறீங்க, மேல வர முடியுதா? தினம் குடும்பம் நடத்துறதே பெரிய கஷ்டம். இவருக்கு என்ன பணம் காய்க்கிற மரமா வச்சிருக்காரு? இவ்வளவு பெரிய ஊழல் செஞ்சுட்டு நம்ம மீது பழி போடுறார். திரு ரகுபதி அவர்களே, நீங்க அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டீங்க. அது மட்டும் இல்ல, உங்க டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு உங்க டிபார்ட்மெண்ட்ல இன்னைக்கு பல்வேறு ஊழல் நடப்பதாக செய்தி வந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் அவர்கிட்ட தான் இருக்குது. மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு ஜல்லிக்கரசர் எம்சாண்ட் தயாரிக்கிறவங்கிட்ட டன்னுக்கு 100 ரூபா விலை பேசிட்டு இருக்கிறீங்க, வெளியில வந்துகிட்டு இருக்குது. நாங்க தோண்டி எடுத்தா நீங்க இருக்கிற இடம் வேற இடமா போயிருவீங்க. அதே மாதிரி ஜல்லிக்கரசர் உரிமையாளருக்கு இந்த கூட்டத்தின் வாயிலா சொல்றேன், எங்கேயாவது டன்னுக்கு 100 ரூபா கொடுத்தீங்களா, அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா உங்களுடைய கிரசர் தடுத்து நிறுத்தப்படும். எதுக்கு கொடுக்குறீங்க? நீங்க எதுக்கு கொடுக்குறீங்க லஞ்சம்? ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த ஜல்லி கிரசர் உரிமையாளர்களை மிரட்டி இன்றைக்கு டன்னுக்கு 100 ரூபா வேணும். நீங்க எல்லா இடத்துலையும் ஆதாரமற்ற அறிவிப்பு, அதாவது வாய்மொழி உத்தரவை நீங்க போட்டுக்கிறீங்க. ஜல்லி கிரசர் உரிமையாளர்கள் நாங்க உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறோம், மக்கள் பாதுகாப்பா இருக்கிறோம்ல. நீ 100 ரூபா ஏத்துனா ஒரு 500 ரூபா ஏத்திடுவாங்க, 100 ரூபா ஏத்துனா 500 ரூபா ஏத்திடுவாங்க. எப்படி மக்கள் வீடு கட்ட முடியும்? ஆகவே திரு ரகுபதி அவர்களே, உங்களுடைய மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒவ்வொரு டன்னுக்கும் ஜல்லி கிரசர் உரிமையாளத்தில் 100 ரூபா
இன்னைக்கு லஞ்சம் கேட்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதை நீங்கள் தொடர்ந்தால் நீங்கள் மீண்டும் இன்றைக்கு நீதிமன்ற படிக்கட்டை ஏறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு பாதுகாப்பான இடம் கொடுத்துருவாங்க. அது எந்த இடமே நீங்களே முடிவு பண்ணீங்க. இன்னும் மிரட்டுறாராம். ஜல்லி உரிமையாளர்லாம் கூப்பிட்டு நான் டோன் விட்டு அளவு செய்யணும். ஏன் உங்க ஆளுகள்லாம் கிரசம் நடத்துறாங்களா? நாங்கள் டோன் விட்டு அளக்க முடியாதா? எங்களுக்கு டோன் விட தெரியாதா? அளக்க தெரியாதா? திரு ரகுபதி அவர்களே, மத்திய அரசு இருக்குது, மறந்துடாதீங்க. இது மாநில அரசு, மத்திய அரசு இருக்குது, எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க எந்தெந்த துறையில் லஞ்சம் வாங்குறான்னு அவர் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த ஜல்லி உரிமையாளர்களை மிரட்டி ஒரு டன்னுக்கு 100 ரூபா வாங்கின்ற அதை மறந்துடுங்க. அப்படி ஏதாவது முற்பட்டா அண்ணா திமுக மக்களோடு துணையோடு இதை தடுத்து நிறுத்தும் என்பதை நேரத்தில் தெரிவிக்கின்றேன்.